This is Ragashruti. இன்னைக்கு current affairs class பார்க்கலாம். So இன்னைக்கு நாம இந்த 12 topics பார்க்க போறோம். So 2024 ஓட மார்ச், ஏப்ரல் and மே current affairs நம்ம இன்னைக்கு கவர் பண்ணலாம். So அதுல இம்பார்ட்டன்ட்டான டாபிக்ஸ்னு ஒரு 12 நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ இது ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஹை லெவல் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி ஸ்டடி பண்றதுக்காக. இந்த ஹை லெவல் கமிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதோட ரிப்போர்ட் இப்ப சப்மிட் பண்ணிருக்காங்க. நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்க கிட்ட அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஹை லெவல் கமிட்டி அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கோவிந்த் பேனல் அப்படின்றது தான் இந்த ஹை லெவல் கமிட்டியோட பேர். ஸோ இது ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, இந்த பேனலோட சேர்மன் யாருன்னா நம்மளோட ஃபார்மர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த். அவரோட சேர்மன்ஷிப்னால இதோட பேர் வந்து கோவிந்த் பேனல் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா செப்டம்பர் 2023 அப்போ இதை கான்ஸ்டியூட் பண்ணாங்க. அண்ட் 2024 அப்போ இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்மளோட எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா பார்க்கலாம், ஹிஸ்டரி ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 1950 அப்போ நம்ம கான்ஸ்டியூஷனை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் 1950க்கு அப்புறம் வந்த அப்புறம் தான் நம்மளோட எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. 1951ல நம்மளோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்தது. அந்த 1951 எலெக்ஷன் அப்போ லோக்சபாக்கும் நம்மளோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இது ரெண்டுத்துக்குமே அட் அ டைம் நம்ம மக்கள் ஓட் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் தனியா நடக்கும், நம்ம ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் தனியா நடக்கும். கரெக்டா? நீங்க எம்எல்ஏஸ் வந்துட்டு நீங்க தனி எலெக்ஷன்ல ஓட் போடுவீங்க, அண்ட் எம்பிஸ்க்கு வந்துட்டு தனி எலெக்ஷன்ல நீங்க ஓட் போடுவீங்க. ஸோ ஆனா 1951ல அந்த மாதிரி நடக்கல. 1951 எலெக்ஷன் அப்போ லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஒரே டைம்ல தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ 1967 வரைக்கும் அது கண்டினியூ ஆச்சு. 1967 அப்போதான் கடைசி எலெக்ஷன், அதாவது கடைசியா இந்த ரெண்டுமே அட் அ டைம்ல நடந்த எலெக்ஷன் 1967 அப்போதான் நடந்தது. 1967 அப்புறம் இது டிஸ்கண்டினியூ ஆயிட்டு 1967 அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தனியாவும் லோக்சபா எலெக்ஷன் தனியாவும் கண்டக்ட் பண்ணாங்க. வேற வேற டைம்ல கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2019ல 4 ஸ்டேட்ஸ் தான் வந்து அட் அ டைம்ல லோக்சபாக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் ஓட் போட்டாங்க. அது எந்தெந்த ஸ்டேட்ஸ்னா ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா, சிக்கிம். இந்த 4 ஸ்டேட்ஸும் லோக்சபாக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் அட் அ டைம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ஹை லெவல் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 2029ல நமக்கு ஒரு எலெக்ஷன்ஸ் வரும். கரெக்டா? இப்போ 2024ல ஒரு எலெக்ஷன் நடந்தது. 5 இயர்ஸ் கழிச்சு அடுத்த எலெக்ஷன் 2029ல வரும். ஸோ அந்த 2029 எலெக்ஷன் அப்போ நம்ம சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் வைக்கலாம். சைமல்டேனியஸ்னா என்னது? அட் அ டைம்ல நடக்கிறது தான் சைமல்டேனியஸ். ஸோ லோக்சபாக்கு நடக்கிற எலெக்ஷனும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு நடக்கிற எலெக்ஷனும் ஒரே டைம்ல நம்ம வைக்கலாம். கண்ட்ரி ஃபுல்லா ஒரே எலெக்ஷன் தான் இருக்கும். அதுதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அட் அ டைம்ல நம்ம எல்லா எலெக்ஷன் ப்ராசஸும் ஒரே டைம்ல நம்ம முடிச்சிடலாம். ஸோ அதுதான் இந்த ஹை லெவல் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னா என்னது? ஒரே டைம்ல ஸ்டேட் அசம்பிளிக்கும் நம்ம ஓட் போடுவோம் அண்ட் சென்ட்ரலுக்கும், அதாவது லோக்சபாக்கும் நம்ம ஓட் போடுவோம். அதுதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 324A அப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல ஒன்னு நம்ம புதுசா சேர்க்கணும். அந்த ஆர்டிகல் 324A என்ன சொல்லும் அப்படின்னா, பார்லிமெண்ட் வந்து ஒரு லா போடணும். அது என்ன லானா, லோக்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லோக்கல் பாடிஸ். லோக்கல் பாடிஸ்னா என்ன? பஞ்சாயத், முனிசிபாலிட்டி. ஸோ இதுதான் லோக்கல் பாடிஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணுத்துக்குமே ஒரே டைம்ல எலெக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன்ல இந்த ஆர்டிகல் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஆர்டிகல் சேர்த்தாதான் என்ன பண்ணலாம், நம்ம சிங்கிள் எலெக்டோரல் ரோல் வந்து கான்ஸ்டியூட் பண்ணலாம் ஒரு ப்ரிப்பேர் பண்ணலாம். சிங்கிள் எலெக்டோரல் ரோல்னா என்னது? இப்போ எலெக்டோரல் ரோல்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த எலெக்டோரல் ரோல்ல தான் யாரெல்லாம் ஓட் போட போறாங்க, யாரெல்லாம் ஓட் போடலாம் அப்படின்னு நம்ம பேர் எல்லாமே அந்த எலெக்டோரல் ரோல்ல இருக்கும். ஸோ லோக்சபாக்கான எலெக்ஷனையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான எலெக்ஷனையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பாத்துக்கும். இப்ப லோக்கல் பாடிஸ்க்கான எலெக்ஷனை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பாத்துக்கும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு எலெக்டோரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணும். அது தனி எலெக்டோரல் ரோல். அது லோக்சபா எலெக்ஷனுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குமான ஒரு எலெக்டோரல் ரோல். இப்ப ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும்னா, இந்த பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிஸ்க்கும் அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கும்ல, அதுக்கு தனியா ஒரு எலெக்டோரல் ரோல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனி எலெக்டோரல் ரோல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய டைம் ஆகும். அண்ட் ஆல்சோ காஸ்ட் ஆல்சோ அதிகமாகும், எஃபர்ட் அதிகமா தேவைப்படும். இப்ப இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சிங்கிள் எலெக்டோரல் ரோலே போதும். ஸோ ஒரு எலெக்டோரல் ரோல்லே நம்ம எல்லாரோட பேரும் இருக்கும். அட் அ டைம்ல நம்ம என்ன பண்ணிடலாம்,
நம்ம வந்து ஓட் போட்டுடலாம். தனித்தனி எலக்டோரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2023 to 24. ஸோ இந்த வருஷத்துக்கான HDR ரிப்போர்ட் வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது UNDP ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த HDR ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா UNDP ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 134. ஓகே, அண்ட் யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா, டாப் பண்ணியிருக்கா அப்படின்னா ஸ்விட்சர்லாந்து. ஸோ ஸ்விட்சர்லாந்து தான் வந்துட்டு இட் ஹஸ் பின் ரேங்க் நம்பர் 1. இந்தியாவோட ரேங்க் வந்து 134. ஸோ இது எப்படி வந்துட்டு இந்த ரேங்கிங் போடுவாங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது HDI அப்படின்னு சொல்லி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த HDRோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கலாம். இது எதுக்காக இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து கான்ஸ்டியூட் பண்றவங்க ரிலீஸ் பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும் பார்த்தா, இது என்ன பண்ணும்னா உலகத்துல இருக்க மேஜர் சேலஞ்சஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணும் இந்த ரிப்போர்ட். அந்த சேலஞ்சஸ் வந்துட்டு எப்படி ஹியூமனோட டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு ரெக்கமெண்டேஷன் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேயா, ஸோ அதுக்கு வந்து HDIன்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு இண்டெக்ஸ் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அந்த இண்டெக்ஸ் என்ன பண்ணும்னா என்னென்ன சேலஞ்சஸ், அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ற மாதிரி சில சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஸோ அந்த சேலஞ்சஸ் வந்துட்டு இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல 3 வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து இந்த 3 கேட்டகரிஸ் வச்சு தான் கண்ட்ரீஸை ரேங்க் பண்ணும். இப்போ எப்படி ஸ்விட்சர்லாந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ட் இந்தியா 134th ரேங்க்னு நம்ம சொன்னோம், அதுக்குன்னு சில கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து 3 கேட்டகரிஸ் வச்சு தான் இந்த ரேங்கிங் பண்ணும். லாங் அண்ட் ஹெல்தி லைஃப், நாலேஜ் அண்ட் டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ அந்த கண்ட்ரியில ஹெல்த் எப்படி இருக்கு, ஹெல்த் சிஸ்டம் எப்படி இருக்கு, அதுக்கான பாலிசிஸ் எப்படி இருக்கு, அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கு, பாவர்ட்டி எந்த அளவுக்கு இருக்கு அந்த கண்ட்ரியில. ஓகே, அண்ட் அந்த மக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கு, அவங்களுக்கு ப்ராப்பரா ஹவுசிங் இருக்கா, ப்ராப்பரா அவங்களால சாப்பிட முடியுதா, எந்த அளவுக்கு அந்த கண்ட்ரியில பாவர்ட்டி இருக்கு, இந்த எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி அவங்க இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ரேங்கிங்கை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ரேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரிப்போர்ட்டோட ஹைலைட்ஸ் பார்க்கலாம். இந்தியா வந்துட்டு 134th ரேங்க் வாங்கியிருக்குன்னு பார்த்தோம். போன வருஷம் 135th ரேங்க் வாங்கியிருந்து, ஸோ ஒரு பிளேஸ் மேலே போயிருக்கோம். அண்ட் நம்ம மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்டகரியில இருக்கும். ஸோ 134th ரேங்க் வாங்கி நம்ம மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்டகரியில இருக்கும். இப்போ நம்மளோட நெய்பர்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ரீலங்கா வந்து 78th ரேங்க் வாங்கியிருக்கு, சைனா 75th ரேங்க் வாங்கியிருக்கு. இது ரெண்டும் வந்துட்டு ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்டகரியில இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே. அண்ட் பூட்டான் வந்துட்டு 125, பங்களாதேஷ் 129. இந்த ரெண்டு கண்ட்ரிஸும் நம்மளை விட அதிக ரேங்க்ல தான் இருக்காங்க. ஸோ நம்மளை விட கீழே இருக்க ரேங்கிங் கண்ட்ரிஸ் நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேபாள், பாகிஸ்தான். நேபாள் 146th ரேங்க், பாகிஸ்தான் 164th ரேங்க். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதில் இருக்க 3 கேட்டகரிஸ் பார்த்தோம், எதை வச்சு ரேங்கிங் பண்றாங்கன்னு. இந்தியாவோட ரேங்க் வந்து 134, ஸ்விட்சர்லாந்து தான் டாப் ரேங்க் வாங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து இந்தியா லீட்ஸ் குளோபல் ஆர்ம்ஸ் இம்போர்ட்ஸ். ஆர்ம்ஸ் இம்போர்ட்ஸ்னா என்ன, ஆர்ம்ஸ்னா வெப்பன்ஸ். ஓகேயா, ஸோ உலகத்திலே அதிகமா வெப்பன்ஸை வந்து இம்போர்ட் பண்ற கண்ட்ரியா இந்தியா தான் இருக்கு அப்படின்ட்டு. எந்த வருஷம்னா 2019 இருந்து 2023 இந்த வருஷங்கள்ல பார்த்தா அதிகமா வந்துட்டு வெப்பன்ஸை வந்து இம்போர்ட் பண்ண கண்ட்ரி இந்தியான்னு சொல்றாங்க. இது யார் இந்த டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதாவது சிப்ரி அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரிப்போர்ட் ஒரு இந்த டேட்டாவோட கீ ஹைலைட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டா இப்போ டாப் 10 பிக்கெஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர்ஸ். ஸோ டாப் 10 கண்ட்ரிஸ் யார் வந்துட்டு அதிகமாக ஆர்ம்ஸ் ஒரு வெப்பன்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கா இந்த 2019 to 23 இந்த இயர்க்குள்ள அந்த டாப் 10 கண்ட்ரிஸ் யாரெல்லாம் அதிகமாக வெப்பன்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் 9 கண்ட்ரிஸ் வந்துட்டு எந்தெந்த ஏரியால இருந்து இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா, ஓஷனியானா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த கண்ட்ரீஸ்லாம் கான்ஸ்டியூட் பண்றது ஓஷனியான்னு சொல்லுவோம். அண்ட் மிடில் ஈஸ்ட். ஸோ இந்த 3 ஏரியாஸ்ல இருக்க கண்ட்ரீஸ் தான் அதிகமா ஆர்ம்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து டாப் 3 கண்ட்ரீஸ் யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா, அப்புறம் சவுதி அரேபியா, அப்புறம் கத்தார். இந்த 3 கண்ட்ரீஸ் தான் அதிகமா வந்து ஆர்ம்ஸ் இம்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அண்ட் உக்ரைன் வந்துட்டு 4th லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட். இப்ப ரஷ்யா உக்ரைன் வார் நடக்கிறனால உக்ரைனும் நிறைய ஆர்ம்ஸ் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது வந்து 4th பிளேஸ் வாங்கியிருக்கு. இப்ப ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ், ஆர்ம்ஸ்னா என்னது, வெப்பன்ஸ் தான் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா
யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இதுல டாப்ல இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் த லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் சப்ளையர். உலகத்துக்கே அதிகமா வந்துட்டு ஆர்ம்ஸ் ஒரு வெப்பன்ஸ் அதிகமா சப்ளை பண்ற கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸ். செகண்ட் பிளேஸ் வந்துட்டு பிரான்ஸ் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சப்ளையர். இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா எங்க இருந்துல எந்த கண்ட்ரீஸ்ல இருந்து நாம அதிகமா இம்போர்ட் பண்றோம், இப்ப நாம தான் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த டேட்டா மூலியமா சொல்றாங்க. சோ என்னென்ன கண்ட்ரீஸ் வந்து நம்ம அதிகமா இம்போர்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரஷ்யா கிட்ட இருந்தா நம்ம 45% ஆஃப் ஆர்ம்ஸ் இம்போர்ட்ஸ் பண்றோம். செகண்ட் வந்துட்டு பிரான்ஸ், தேர்ட் தான் யூஎஸ். ஓகே, ஆனா யூஎஸ் வந்துட்டு உலகத்திலே அதிகமா வந்துட்டு ஆர்ம்ஸ் சப்ளை பண்ற கண்ட்ரின்னு பார்த்தோம். ஆனா அதிகமா நாம வந்துட்டு யார்கிட்ட இருந்து வாங்குறோம்னா ரஷ்யா கிட்ட இருந்து. தேர்ட் தான் வந்துட்டு யூஎஸ் கிட்ட இருந்து வாங்குறோம். செகண்ட் வந்து பிரான்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் ரிப்போர்ட். ஸோ நம்ம பார்த்தது இதுல என்ன பார்த்தோம்னா இந்தியா தான் வந்துட்டு உலகத்திலே ஹையஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டரா இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா கமிட்டி ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். ஓகே, ஸோ இதுதான் அடுத்த டாபிக். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பேர்ட், அந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்டுங்கிறது இந்த பேர்டு தான். இதை கன்சர்வ் பண்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ இந்த பேர்ட்ஸ் வந்துட்டு இப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆகுற நிலைமையில இருக்கு. எக்ஸ்டிங்க்ட்னா என்னது, இப்போ டைனோசர்லாம் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, இப்போ உலகத்தை விட்டே அழிஞ்சிருச்சு. கரெக்டா, அந்த மாதிரி நிலைமையில இந்த பேர்டும் இருக்கு. ஸோ கொஞ்சம் விட்டா நம்ம ப்ராப்பரா அதை கன்சர்வ் பண்ணல அப்படின்னா, ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னா இந்த பேர்டும் எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும். அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்முலேட் பண்ணி இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கான மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. ஸோ குஜராத் அண்ட் ராஜஸ்தான்ல தான் அதிகமா இந்த பேர்ட்ஸ் இருக்க இடம். ஸோ அந்த குஜராத் அண்ட் ராஜஸ்தான்ல இதுங்க வாழ்ற இடத்துக்கிட்டேயே என்ன நடக்குது, நிறைய அந்த ரோட்ஸ்ல கேபிள் ஒயர் நிறைய போகுது. ஸோ அந்த கேபிள் ஒயர்ல பட்டு நிறைய பேர்ட்ஸ் வந்து இறந்துருது. ஸோ இதனாலதான் இதுக்கு பெரிய ஹார்ம் நடக்குதுன்றனால சுப்ரீம் கோர்ட் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்முலேட் பண்ணி இப்போ வந்து எப்படி அந்த பேர்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ரெக்கமெண்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இந்த பேர்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் பேர்ட்ஸ் தட் கேன் ஃப்ளை. இந்த பேர்ட் வந்து ஃப்ளை பண்ண முடியும், ஆனால் இது ரொம்ப ஹெவியான பேர்ட். ஸோ ஹெவியஸ்ட் பேர்ட்ஸ்ல எந்த பேர்ட் ஃப்ளை பண்ண முடியும்னா அதுல இந்த பேர்டும் வரும். ஸோ இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்டும் வரும். ஸோ இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் வந்துட்டு இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், அதாவது IUCN. ஓகேயா, இதை நம்ம IUCN சொல்லுவோம். இந்த IUCNல ரெட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க இந்த பேர்டை. பிகாஸ் இது ரொம்ப டேஞ்சர்ல இருக்கு, விட்டா எக்ஸ்டிங்க்ட் ஆகுற நிலைமையிலயும் இருக்கு. அதனால இது ரெட் லிஸ்ட் கேட்டகரியில வச்சிருக்காங்க. யார் வச்சிருக்கா அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், IUCN. இவங்க தான் ரெட் லிஸ்ட் கேட்டகரியில வச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்டை வந்துட்டு நம்மளோட நேஷனல் பேர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேண்டிடேட்டாவும் நம்ம கன்சிடர் பண்ணிருந்தோம் முன்னாடி. ஆனா இப்ப நம்மளோட நேஷனல் பேர்ட் ஆஃப் இந்தியா வந்து பீகாக். ஆனா இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்டையும் நம்ம நேஷனல் பேர்ட் ஆஃப் இந்தியா வைக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு கன்சிடரேஷன்ல வச்சிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கான இம்பார்ட்டன்டான பேர்ட் இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். ஆனா இப்போ அது எக்ஸ்டிங்க்ட் ஆகுற நிலைமையில இருக்கு. ஸோ எந்தெந்த ஏரியாஸ்ல இந்த பேர்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். ஸோ இந்த ஏரியாஸ்லாம் இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் இருக்கு. ஸோ அதிகமா வாழ்ற இடம்னு பாத்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான். ஓகே, இந்த ரெண்டு இடத்துல அதிகமா வாழ்து. இது பாகிஸ்தானுக்கும் மைக்ரேட் ஆகி போகுது. அவர் இன் பாகிஸ்தான் இதை வந்துட்டு கில்லிங் இட் ஃபார் இட்ஸ் மீட், அதனாலயும் இது எக்ஸ்டிங்க்ட் ஆகுற நிலைமையில இருக்கு. ஸோ இதை கன்சர்வ் பண்றதுக்காக தான் இப்போ ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் தோஸ்தி. ஸோ இது ஏன் நியூஸ்ல வந்தது அப்படின்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவோட கோஸ்ட் கார்ட் ஷிப்ஸ். கோஸ்ட் கார்ட்னா என்னது, நேவி இருக்குல்ல, அதை வந்து கோஸ்ட் கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோஸ்ட் கார்ட் ஷிப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா மால்தீவ்ஸ் போயிருக்காங்க இந்த எக்ஸைஸ் கண்டக்ட் பண்றதுக்காக. ஸோ இந்த எக்ஸைஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ் கண்டக்ட் பண்றாங்க, இந்தியா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ். இந்த 3 கண்ட்ரீஸும் சேர்ந்து கண்டக்ட் பண்ற எக்ஸைஸ் தான் எக்ஸைஸ் தோஸ்தி. தோஸ்தினா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இந்த மாதிரி 3 கண்ட்ரீஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்றதுக்கு, இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த எக்ஸைஸ் தோஸ்தி நடக்கும். இப்போ வந்து எக்ஸைஸ் தோஸ்தி பத்தி பார்க்கலாம். இது ஒரு ட்ரைலாட்ரல் கோஸ்டல் கார்டு எக்ஸைஸ். ட்ரைலாட்ரல்னா என்னது, 3 கண்ட்ரீஸ் சேர்ந்து பண்ற ஒரு எக்ஸைஸ் தான் ட்ரைலாட்ரல்னு சொல்லுவோம். பைலாட்ரல்னா 2 கண்ட்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ ட்ரைலாட்ரல்னா 3 கண்ட்ரீஸ் சேர்ந்து பண்றது. என்னென்ன 3 கண்ட்ரீஸ், இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸ். இது 3 சேர்ந்து பண்ணும். அண்ட் இது ஒரு பையனியல் எக்ஸைஸ். பையனியல்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது. ஓகே, ஆனுவல்னா 1 வருஷத்துக்கு ஒரு டைம்.
ஸோ பையனியல்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த எக்ஸசைஸ் நடக்கும். அண்ட் இது ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1991. இந்தியாவும் மால்தீவ்ஸும் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. 2012 தான் ஸ்ரீலங்கா வந்துட்டு இதை ஜாயின் பண்ணுச்சு. அண்ட் எதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப சீல வந்துட்டு ஏதாவது சி ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து எப்படி அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், அண்ட் சி பொல்யூஷனை வந்து எலிமினேட் பண்றதுக்கும், அண்ட் ஏதாவது ஆயில் ஸ்பில்ஸ் நடந்துருச்சு, ஏதாவது ஷிப் போகும்போது அதுல வந்து ஆயில் ஸ்பில் நடக்கும்ல சீல, அதை எப்படி கிளியர் பண்ணலாம், இது எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த கோஸ்ட் கார்ட் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. ஸோ இதோட மெயின் எய்ம் என்னன்னா, இந்த 3 கண்ட்ரீஸ்க்கும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் ஃபர்தரா என்ஹான்ஸ் பண்ணணும். அண்ட் இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸோட கோஸ்ட் கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நடுவில் கோஆர்டினேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் ஒரு பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட மேஜர் எய்மா இருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் எக்ஸசைஸ் தோஸ்தி. இப்போ தோஸ்தி 16ங்கிறது இந்த வருஷம் தோஸ்தி 16 நடந்துச்சு. ஸோ 16th எடிஷன் ஆஃப் தோஸ்தி தான் தோஸ்தி 16 சொல்றாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மால்தீவ்ஸ், இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த 3 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடக்கும். இதுல வந்து பங்களாதேஷ் வந்துட்டு அப்சர்வர் கண்ட்ரியா இருக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து சும்மா அப்சர்வ் பண்றதுக்கு பங்களாதேஷ் கோஸ்ட் கார்ட்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியா வந்து எந்தெந்த ஷிப்ஸ்லாம் வந்து அனுப்பியிருக்கு இந்த எக்ஸசைஸ்க்கு அப்படின்னா, ICGS சமர்த், ICGS அபினவ் அண்ட் ICG டார்னியர், இந்த 3 ஷிப்ஸையும் வந்து இந்தியா வந்து இந்த எக்ஸசைஸ்க்காக அனுப்பியிருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் தோஸ்தி 16. இப்போ அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் AFSPA. AFSPAனா ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட், இதுதான் AFSPAன்னு சொல்லுவோம். இது ஏன் நியூஸ்ல இருக்குன்னா, இப்போ ரீசெண்டா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஸோ ஹோம் மினிஸ்ட்ரி என்ன பண்ணிருக்குன்னா, இந்த AFSPA ஆக்டை வந்து நாகாலாந்து அண்ட் அருணாச்சல் பிரதேஷ்ல இன்னும் 6 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த AFSPAனா என்னன்னு பார்க்கலாம், இது எதுக்காக போடுறாங்கன்னு பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஸ்டேட்ஸ்ல வந்து இன்னொரு 6 மாசத்துக்கு இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஹோம் மினிஸ்ட்ரி இன்னொரு 6 மந்த்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. இதோட பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் பீரியட்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. குவிட் இண்டியா மூவ்மெண்ட் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், லோவர் கிளாஸ்ல சோஷியல் சயின்ஸ்ல படிச்சிருப்போம். அந்த குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த AFSPA ஆக்ட்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்லாம் போனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமும் இந்த ஆக்ட் அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அசாம் அண்ட் மணிப்பூர்ல நிறைய ப்ராப்ளம்ஸ், இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, அசாம் அண்ட் மணிப்பூர்ல இந்த மாதிரி ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் அசாம் அண்ட் மணிப்பூர் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட்னு சொல்லி 1958ல போட்டு இந்த 2 ஸ்டேட்ஸ்ல அந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நிறைய டெரரிசம் நடந்துட்டு இருந்துச்சுல்ல, ஸோ இன்டர்னலி நிறைய கான்ஃபிளிக் நடந்துட்டு இருந்துச்சு, கம்யூனிட்டி வைஸ், ரிலீஜியஸ் வைஸ் நிறைய கான்ஃபிளிக் நடந்துட்டு இருந்துச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியாம. ஸோ அந்த ஏரியால வந்துட்டு இந்த AFSPA ஆக்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 1990 அப்போ போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் AFSPA ஆக்ட் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். எதுக்காகனா குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டை சப்ரெஸ் பண்ணணும், அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த AFSPA ஆக்ட்னா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் தான் AFSPAன்னு சொல்லுவோம். ஸோ AFSPA ஆக்ட் வந்துட்டு பார்லிமெண்ட் வந்து ஒரு லாவா போட்டு எனாக்ட் பண்ண ஒரு ஆக்ட் தான் இந்த AFSPA. இது என்ன பண்ணும்னா, ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்னா யாரு சொல்லுவோம், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ். சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்னா சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸஸ் இருப்பாங்கல்ல அவங்க, அதுக்கப்புறம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய பவர் கொடுத்துச்சு. என்னென்ன பவர்னா, ஸ்பெஷல் பவர்ஸ்னு சிலது கொடுத்துச்சு, அது என்ன நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அண்ட் இம்யூனிட்டி கொடுத்துச்சு. இந்த ஸ்பெஷல் பவர்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டியும் கொடுத்துச்சு. இம்யூனிட்டினா என்னது, அந்த பவர் யூஸ் பண்றதுனால அவங்களை அரெஸ்ட் பண்ணவோ இல்ல குவெஷன் பண்ணவோ யாராலையும் முடியாது. இது வந்து எங்க வந்து எனாக்ட் பண்ணுவாங்க, இந்த AFSPA ஆக்ட் வந்து எந்த ஏரியால எனாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஏரியா வந்து டிஸ்டர்ப்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஏரியால இந்த AFSPA ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காகனா, அந்த ஏரியால பப்ளிக் ஆர்டர், ஒரு லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி கான்ஃபிளிக்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதை சப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆக்ட் வந்து அந்த ஏரியால அமல்படுத்துவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஏரியா டிஸ்டர்ப்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை வந்து நம்ம அங்க அமல்படுத்த முடியும், கொண்டு வர முடியும். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட் வந்து அந்த ஏரியால நம்ம கொண்டு வர முடியாது.
இப்போ டிஸ்டர்ப்ட் ஏரியானா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஏரியால வந்துட்டு நிறைய டிஸ்பியூட் நடந்துட்டு இருக்கு, நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. ரிலீஜியஸ் வைஸோ, காஸ்ட் வைஸோ, கம்யூனிட்டி வைஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பப்ளிக் ஆர்டரை வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது நம்ம டிஸ்டர்ப்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி அதை டிக்ளேர் பண்ணிடுவாங்க. யார் வந்துட்டு இது டிஸ்டர்ப்ட் ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த ஸ்டேட்டோட கவர்னர் ஆர் அந்த ஸ்டேட்டோட யூனியன் டெரிட்டரியோட கவர்னர் இருப்பாங்கல்ல, அவர் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்வார் இந்த மாதிரி இந்த ஏரியாவை டிஸ்டர்ப்ட் ஏரியாவை நம்ம சொல்லலாம், டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து டிசைட் பண்ணி அந்த ஏரியாவை டிஸ்டர்ப்ட் ஏரியான்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டிஸ்டர்ப்ட் ஏரியான்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏரியால வந்து AFSP ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். அண்ட் அந்த ஏரியால இந்த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்லாம் உள்ள வருவாங்க. ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் உள்ள வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ற பீப்புள் அவங்க எல்லாத்தையும் வந்து சப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த AFSP ஆக்ட். அந்த இடத்துல வந்து பீஸை கொண்டு வரணும், இந்த மாதிரி கான்ஃபிளிக்ஸ்லாம் அடக்கிட்டு பீஸ் கொண்டு வரணும் அப்படின்றத இதோட மெயின் கான்செப்ட். அதுக்காக தான் இது அமல்படுத்துவாங்க. இப்போ ஸ்பெஷல் பவர் இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்க்கு என்னென்ன ஸ்பெஷல் பவர் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க வந்துட்டு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம்னா எந்த அளவுக்குன்னா அந்த பர்சனை வந்துட்டு அவங்க சுட்டும் கொலை பண்ணலாம், அந்த அளவுக்கு அவங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுல இருந்து அவங்களுக்கு இம்யூனிட்டியும் இருக்கு. அவங்கள வந்துட்டு ஜெயில புடிச்சு போட மாட்டாங்க ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். அதுக்குன்னு அவங்க தனியா வாரண்ட் வாங்கிட்டு வந்து சுடணும்னு இல்லை. அவன் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோணுச்சுன்னா அவன் வந்துட்டு அவனை சுட்டு கொன்னுடலாம். ஸோ அதிக லெவல் ஆஃப் பவர் இந்த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடம், ஒரு ஃபோர்டிஃபிகேஷன் இருக்கு, ஏதோ ஒரு வீடு இருக்கு, ஒரு ஷெல்டர் இருக்கு, அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ சஸ்பிஷியஸா நடக்குது, சந்தேகக்குரிய விஷயம் ஏதோ அங்க நடக்குது அப்படின்னா அதை போய் டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். அந்த ஹோல் பில்டிங்கை டிஸ்ட்ராய் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அவங்க அரெஸ்ட் பண்ணலாம். பெர்மிஷன் இல்லாம யாரை வேணா அரெஸ்ட் பண்ணலாம். பெர்மிஷன் இல்லாம எந்த வீடை வேணா போய் அவங்க சர்ச் பண்ணலாம், ஒரு எந்த ஒரு பில்டிங்கை வேணா போய் சர்ச் பண்ணலாம். அதுல இருக்க பொருள்லாம் வந்துட்டு கைப்பற்றலாம். ஸோ ஆல் திஸ் தே கேன் டூ. ஓகே, இதுதான் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்திருக்க ஸ்பெஷல் பவர். இது ஒரு ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான லாவாகவும் இருந்துச்சு அண்ட் இன்னமும் இருந்துட்டு இருக்கு. நிறைய பீப்புள் வந்துட்டு இந்த லா வேண்டான்னு சொல்றாங்க. பிகாஸ் யாரை வேணா அவங்க கொலை பண்ணலான்ற லெவலுக்கு ஒரு ஷூட் பண்ணலான்ற லெவலுக்கு இந்த லா இருக்கு. அண்ட் யார் வீட்டுக்குள்ள வேணா அவங்க புகுந்து சர்ச் பண்ணலாம், யாரை வேணா அரெஸ்ட் பண்ணலாம். இந்த லெவல் ஆஃப் பவர் வந்து ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம்னாலுமே, அதாவது பீஸை வந்து அந்த ஏரியாவுக்கு கொண்டு வரும்னாலுமே இது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. இவ்வளோ பவர் யாருக்கும் கொடுக்க கூடாது. அதனால இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் லாவா நிறைய பேர் ப்ரொடெஸ்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் AFSPA. இந்த AFSPA லாவை தான் வந்துட்டு இப்போ நாகாலாண்ட்லயும் அருணாச்சல் பிரதேஷ்லயும் இன்னொரு 6 monthsக்கு அதிகமா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். இந்த கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம்ன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இதுக்கு கீழே வரும். ஸோ கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது யார் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டர். இவர் தான் வந்துட்டு COP28 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 28. ஸோ அந்த COP28 எங்க நடந்தது அப்படின்னா 2023ல துபாய் UAEல நடந்துச்சு, துபாய் சிட்டில நடந்துச்சு. ஸோ அங்கதான் வந்துட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இதை லான்ச் பண்ணாரு. கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம்னா இப்போ வந்து இது யார் வேணா ஃபாலோ பண்ணலாம். லைக் இண்டிவிஜுவல்ஸா இருக்கட்டும், ஆர்கனைசேஷன்ஸா இருக்கட்டும், கம்பெனிஸா இருக்கட்டும், யார் வேணா இதை எடுத்து பண்ணலாம். இப்போ நான் எடுத்துக்கிறேன், இப்போ நானுன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு ட்ரீ பிளான்ட் பண்றேன். ஓகே, ட்ரீ பிளான்ட் பண்ணனா எனக்கு ஒரு கிரீன் கிரெடிட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்போ ஒரு ட்ரீ நான் பிளான் பண்றேன்னா ஒரு ட்ரீக்கு ஈக்குவலா எனக்கு ஒரு கிரீன் கிரெடிட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 100 ட்ரீஸ் நான் பிளான் பண்ணேன்னா எனக்கு 100 கிரீன் கிரெடிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 100 கிரீன் கிரெடிட்ஸையும் நான் போயிட்டு விற்கலாம். இதுக்குன்னு ஒரு தனி பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் நான் இந்த 100 கிரீன் கிரெடிட்ஸையும் போய் விற்பேன். ஸோ அந்த 100 கிரீன் கிரெடிட்ஸை யாராவது வாங்கிட்டாங்கன்னா எனக்கு அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ 100 ட்ரீஸை பிளான் பண்றேன் அப்படின்னா நான் அதுக்கான 100 கிரீன் கிரெடிட்ஸ் எனக்கு கிடைக்கும். அந்த 100 கிரீன் கிரெடிட்ஸை நான் அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் விற்பேன். அது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மா இருக்கும். ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் போய் விற்கும் போது அதுக்கு ஈக்குவலான மணி எனக்கு கொடுப்பாங்க. ஓகேயா, ஸோ இது யார் வேணா பண்ணலாம், இண்டிவிஜுவல்ஸ் பண்ணலாம், கம்பெனிஸ் பண்ணலாம், ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணலாம். இந்த கிரீன் கிரெடிட்ஸை யார் வாங்குறா, இப்போ நான் போய் எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வித்துடுறேன். இதை யார் வாங்குவாங்க அப்படின்னா இப்போ சில கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவை கிளியர் பண்ணுவாங்க, மரத்தை கட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ இதை ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றதுக்கோ இல்லை ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கோ அவங்க ட்ரீஸை கட் டவுன் பண்ணுவாங்க. ட்ரீஸ் கட் டவுன் பண்ணும்போது தேர் இஸ் அ ரூல், அவங்க எவ்வளோ ட்ரீஸ் கட் பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ட்ரீஸ் அவங்க பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ 100 ட்ரீஸ் கட் பண்ணிட்டாங்க ஒரு ஃபேக்டரி அமைக்க அப்படின்னா அவங்க 100 ட்ரீஸ் பிளான் பண்ணணும், அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் பிளான் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், 100 ட்ரீஸை வந்து பிளான் பண்ணி 100 கிரீன் கிரெடிட்ஸ் நான் வச்சிருக்கேன். அதை நான் போய் விற்கிறேன்.
அந்த பிளாட்ஃபார்ம்ல. ஸோ இந்த கம்பெனி ஓனர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு இப்ப 100 ட்ரீஸ் வேணும், அவர் பிளான் பண்ணணும் கரெக்டா. ஏன்னா 100 ட்ரீஸ் அவர் கட் பண்ணிட்டாரு, 100 ட்ரீஸ் அவர் பிளான் பண்ணணும். ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து என்னோட 100 கிரீன் கிரெடிட்ஸை வாங்கிப்பாரு. ஸோ அவர் 100 கிரீன் கிரெடிட்ஸை வாங்கிட்டா அதுக்கு என்ன அர்த்தம், அவர் 100 பிளான்ட்டை பிளான் பண்ண மாதிரி அவர் காமிச்சுப்பாரு கரெக்டா. ஸோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் எனக்கு கொடுத்துட்டு அந்த 100 கிரீன் கிரெடிட்ஸ் அவர் வாங்கிப்பாரு. ஸோ திஸ் இஸ் கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். இது எதுக்காகனா, இந்த மாதிரி ட்ரீஸை வந்துட்டு ட்ரீ பிளான்டேஷன் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஓகே, குளோபல் வார்மிங்கை கம்மி பண்ணணும், கிளைமேட் சேஞ்சை காம்பேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த கிரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இது யார் வேணா பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ட்ரீ நீங்க பிளான் பண்றதுக்கு ஒரு மானிட்டரி வேல்யூ இருக்கு. அந்த கிரீன் கிரெடிட் ஈக்குவலா வந்துட்டு உங்களுக்கு அந்த மணி கிடைக்கும் நீங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல விற்கும் போது. This is about green credit program. It is not just about tree plantation. இதுல 8 activities கொடுத்திருக்காங்க. இந்த 8 activitiesல நம்ம எது பண்ணாலுமே நம்ம அதை அந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு வித்து அதுக்கான மானிட்டரி வேல்யூ வாங்கிக்கலாம். ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீ பிளான்டேஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட், வாட்டரை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம எதாவது எஃபிஷியன்டான மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே, அண்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஏர் பொல்யூஷன் ரிடக்ஷன், மேன்க்ரூவ் கன்சர்வேஷன் அண்ட் ரீஸ்டோரேஷன், ஈகோ மார்க் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றோம்னா அந்த ப்ராடக்ட் வந்துட்டு என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டா இருக்கும் அண்ட் பொல்யூஷன் காஸ் பண்ணாத ப்ராடக்ட், அதுதான் ஈகோ மார்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ல மார்க் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி அது பொல்யூஷன் காஸ் பண்ணாத ப்ராடக்ட், என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட். அப்புறம் சஸ்டைனபிள் பில்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த 8 ஆக்டிவிட்டிஸும் தான் வந்துட்டு அந்த கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் கீழே வரும். ஸோ இந்த 8 ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஏதோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணி, ஓகே, அது வந்துட்டு நீங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் வித்து நீங்க மானிட்டரி வேல்யூ வாங்கிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஸோ இந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு கிரீன் கிரெடிட் இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரியான கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாரு அப்படின்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன், ICFRE. இவங்க தான் வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், காம்பன்சேட்டரி ஏஃபாரஸ்டேஷன் அப்படின்னா என்னது, ஒரு கம்பெனி வந்து 100 ட்ரீஸ் வெட்டிட்டாங்கன்னா அதுக்கு ஈக்குவலா அவங்க என்ன பண்ணணும், 100 ட்ரீஸ் பிளான்ட் பண்ணணும் கரெக்டா. ஆனா அவங்க பிளான் பண்ண முடியாத பட்சத்துல அவங்க என்ன பண்றாங்க, இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து யாராவது 100 கிரீன் கிரெடிட்ஸ் விற்கிறாங்க அப்படின்னா அந்த கிரீன் கிரெடிட்ஸை காம்பன்சேட்டரியா 100 பிளான் பண்றதுக்கு பதிலா இவங்க 100 கிரீன் கிரெடிட்ஸை வாங்கி காட்டிடுறாங்க, நாங்க பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்துட்டு காம்பன்சேட்டரி ஏஃபாரஸ்டேஷன். ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். இது வந்துட்டு எதுக்காகனா, குளோபல் வார்மிங்கையும் கிளைமேட் சேஞ்சையும் வந்து காம்பேட் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி பிராக்டிசஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும். என்னென்ன பிராக்டிசஸ், இந்த 8 ஆக்டிவிட்டிஸ் சொன்னல, இதெல்லாம் வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் தான் இந்த கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் வந்து அக்னி 5 பேலிஸ்டிக் மிசைல். ஸோ இது ஏன் நியூஸ்ல வந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ இந்தியா என்ன பண்ணிருக்குன்னா, சக்சஸ்ஃபுல்லா நம்ம இந்த ட்ரையல் லான்ச் வந்து நம்ம கேரி அவுட் பண்ணியிருக்கோம், அக்னி 5 பேலிஸ்டிக் மிசைலோட ட்ரையல் லான்ச். ஸோ இது யாரு டெவலப் பண்ணனா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனை தான் DRDOன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மிசைலோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு இண்டிஜினஸ்லி பில்ட் மிசைல். இண்டிஜினஸ்னா நம்ம முன்னாடி கிளாஸ்லயும் பார்த்திருக்கோம். இண்டிஜினஸ்னா என்னது, கம்ப்ளீட்டா இந்தியால பில்ட் பண்ண ஒரு மிசைல். மிசைல்னா என்ன, வெப்பன் வந்துட்டு. ஸோ இதை லான்ச் பண்ணா இன்னொரு வெப்பனை போயிட்டு அட்டாக் பண்ணுவோம், இன்னொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு போய் டேமேஜ் பண்ணும். ஸோ அதுதான் நம்ம வெப்பன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அக்னி 5 மிசைல். ஸோ இந்த மிசைலை தான் வந்துட்டு நம்ம இண்டிஜினஸா பில்ட் பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்டா இந்தியால பில்ட் பண்ண ஒரு மிசைல் இது. இது வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலிஸ்டிக் மிசைல். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ்னா என்னது, ஸோ இங்க இந்த பாயிண்ட்ல வந்துட்டு A பாயிண்ட்ல லான்ச் பண்றாங்க அப்படின்னா இந்த B பாயிண்ட்ல போயிட்டு அது ஹிட் ஆகும். ஓகே, ஸோ ஏர்ல போயிட்டு ஹிட் பண்ணாம சர்ஃபேஸ்ல போய் ஹிட் பண்ணும். ஓகே, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னா என்னது, சர்ஃபேஸ்ல இருந்து ஏர்ல போய் ஹிட் ஆகுறது சர்ஃபேஸ் டு ஏர்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ்னா சர்ஃபேஸ்ல லான்ச் பண்ணி இன்னொரு சர்ஃபேஸ்ல போயிட்டு ஹிட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ். பேலிஸ்டிக்னா இதோட ட்ரெஜெக்டரி எப்படி இருக்கும்னா, ஒரு ஹை ஆர்க்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க A இருக்கு, இங்க A பாயிண்ட் இருக்கு, இங்க B பாயிண்ட் இருக்கு. இதோட ட்ரெஜெக்டரி வந்துட்டு நல்லா ஹையா போகும். ஸோ இப்படி போகாம ஒரு குட்டி ட்ரெஜெக்டரி, ஒரு குட்டி ஆர்க்கா இல்லாம இந்த A to B பாருங்க பெரிய ட்ரெஜெக்டரியா போகும். இதுதான் பேலிஸ்டிக்னு சொல்லுவாங்க. பேலிஸ்டிக் அப்படின்னா அதோட ட்ரெஜெக்டரி ரொம்ப ஹையா இருக்கும், ஆர்க் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அதோட இம்பாக்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுதான் வந்துட்டு பேலிஸ்டிக் மிசைல்ல நம்ம என்னன்னு பார்த்தோம், வெப்பன்னு பார்த்தோம். ஸோ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலிஸ்டிக் மிசைல்னா இந்த சர்ஃபேஸ்ல இருந்து அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் இந்த ஹை ட்ரெஜெக்டரி பார்த்து எடுத்து போய் அதை டேமேஜ் பண்றது தான் இந்த
அக்னி 5 மிசைல். அண்ட் இது வந்து நம்ம இண்டிஜினஸா பில்ட் பண்ணிருக்கோம், கம்ப்ளீட்லி இந்தியாவில் பில்ட் பண்ணது. அண்ட் இட் இஸ் அ ஃபயர் அண்ட் ஃபர்கெட் மிசைல். ஃபயர் அண்ட் ஃபர்கெட்னா என்னது? ஸோ நம்ம அதை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கம்ப்ளீட்டா மறந்துடலாம், கரெக்டா போய் அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணும். ஓகே, நடுவில் போயிட்டு நம்ம ஏதோ புஷ் கொடுக்கறதோ இல்ல வேற ஏதாவது நம்ம பண்ணி இன்னொரு லான்ச் பண்றதோ அப்படி எதுவுமே தேவை கிடையாது. நம்ம ஒரு டைம் நம்ம இதை லான்ச் பண்ணிட்டோம், ஃபயர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிட் பேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். லைக் அது போயிட்டு பெர்ஃபெக்டா அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் ஃபயர் அண்ட் ஃபர்கெட். நம்ம ஒன்ஸ் லான்ச் பண்ணிட்டு நம்ம அதை டோட்டலா மறந்துடலாம் அப்படின்றத ஃபயர் அண்ட் ஃபர்கெட் மிசைல். அண்ட் இந்த மிசைல் வந்துட்டு 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ அது ரேஞ்ச் வந்து 5000 கிலோமீட்டர். ஸோ 5000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் அது டார்கெட்டை போய் டேமேஜ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் மிசைல். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எவர் நியூக்ளியர் எனர்ஜி சமிட். ஸோ நியூக்ளியர் எனர்ஜி சமிட்னு சொல்லிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30 கண்ட்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இந்தியாவும் ஒரு கண்ட்ரி. ஸோ இந்தியாவும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. அண்ட் ஆல்சோ யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியன் அப்படின்றது ஒரு யூனியன். ஓகே, அதுல நிறைய கண்ட்ரீஸ் இருப்பாங்க. மொத்தம் 27 கண்ட்ரீஸ் இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்காங்க. ஸோ இந்த 30 கண்ட்ரீஸ் பிளஸ் 27 கண்ட்ரீஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் எவர் நியூக்ளியர் எனர்ஜி சமிட் இந்த சமிட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சமிட் அப்படின்னா என்னது? இட் இஸ் அ குரூப்பிங், ஒரு மீட்டிங் மாதிரி. ஓகே, ஸோ இந்த சமிட் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இது எங்க நடந்ததுன்னா பிரசல்ஸ்ன்ற இடத்துல தான் நடந்தது. பிரசல்ஸ்ங்கிறது பெல்ஜியமோட கேபிட்டல். ஓகே, ஸோ பெல்ஜியமோட கேபிட்டல்ல இந்த சமிட் நடந்துச்சு. ஸோ எதுக்காகனா நியூக்ளியர் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸை வந்து எம்பசைஸ் பண்றதுக்காக இந்த சமிட் நடந்துச்சு. ஸோ இதுல இருந்து கீ டேக் அவேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியர் எனர்ஜியை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக இது பண்ணாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா லோ கார்பன் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். ஓகே, இப்போ நம்மளுக்கு மேஜரா வந்துட்டு நம்ம ஃபியூவல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதுல வந்து கோல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய கார்பன் வந்துட்டு எமிட் ஆகுது. நிறைய கார்பன் எமிட் ஆகுறதுனால தான் அது அட்மாஸ்பியர்ல போய் அட்மாஸ்பியரை சூடாக்குது. அட்மாஸ்பியர் சூடாகுறதுனால தான் குளோபல் வார்மிங் நடக்குது, கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. ஆனா இந்த மாதிரி நியூக்ளியர் எனர்ஜிலாம் கார்பன் ரிலீஸ் பண்ணாது. ஸோ இது ஒரு கிளீன் ஃபியூவல். ஸோ இதை ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக இந்த சமிட் நடந்தது. இன்னொன்று வந்துட்டு இந்த நியூக்ளியர் எனர்ஜியை குளோபல் ஸ்டாக் டேக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் ஸ்டாக் டேக்னா என்னதுன்னா பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி நடந்தது. அந்த பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்ல என்ன சொன்னாங்க, அதோட கோல் என்ன அப்படின்னா, அதுல என்ன கன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளோட குளோபல் வார்மிங் ஒரு குளோபல் டெம்பரேச்சர் 2 டிகிரி செல்சியஸ் கீழே தான் இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட கோலா இருக்கணும். அதுக்கு மேல வந்துச்சுன்னா குளோபல் வார்மிங் நடக்கும். ஓகே, அதனால 2 டிகிரி செல்சியஸ்க்குள்ளேயே வந்துட்டு நம்மளோட குளோபல் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கணும், 2 டிகிரி செல்சியஸ்க்குள்ள தான் இருக்கணும், அதுதான் நம்ம கோலா இருக்கணும்னு சொல்லிட்டு பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்ல டிசைட் பண்ணாங்க. ஸோ அந்த பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்ல தான் இந்த குளோபல் ஸ்டாக் டேக் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த குளோபல் ஸ்டாக் டேக்னா இது ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னா அசஸ்மெண்ட் ப்ராசஸ். நம்மளுக்கு எப்படி டெஸ்ட் வச்சு நம்மள அசஸ் பண்றாங்க, அதே மாதிரி கண்ட்ரீஸ் குளோபல் லெவல்ல இருக்க எல்லா கண்ட்ரீஸும் வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சை காம்பேட் பண்றதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, எந்த லெவலுக்கு அவங்க வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க ஒரு பிளாக் பண்ணிருக்காங்க, என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ எந்த லெவல்ல இருக்கு இப்போ அப்படின்ற மாதிரி அசஸ் பண்றதா இந்த குளோபல் ஸ்டாக் டேக். ஸோ இந்த குளோபல் ஸ்டாக் டேக்ல நியூக்ளியர் எனர்ஜியை இப்போ இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ நியூக்ளியர் எனர்ஜி இன்க்ளூட் பண்ணி இந்த மாதிரி நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் பண்ணா கிளைமேட் சேஞ்ச் ஸ்டாப் ஆகும் அண்ட் குளோபல் வார்மிங் வந்துட்டு குறையும். ஸோ அதனால நியூக்ளியர் எனர்ஜி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஃபியூச்சர் எனர்ஜியில இம்பார்ட்டண்டா இருக்க போறது நியூக்ளியர் எனர்ஜி, பிகாஸ் அது வந்துட்டு ஒரு கிளீன் ஃபியூவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளோபல் ஸ்டாக் டேக்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இவங்க வந்து ஆட்டம்ஸ் ஃபார் நெட் ஜீரோ இனிஷியேட்டிவ்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சம்மிட்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த இனிஷியேட்டிவ் ஒரு இந்த ப்ரோக்ராம் கூட கொலாபரேட் பண்ணி அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, இந்த நெட் ஜீரோ எமிஷன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ கார்பன் எமிட் பண்றோமோ பிளான்ஸ் வந்துட்டு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, கார்பன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி பிளான்ஸ்க்கு இருக்கு. ஸோ நம்ம இவ்வளோ கார்பன் நம்ம எமிட் பண்றோம் அப்படின்னா பிளான்ஸ் வந்து அவ்வளோ கார்பனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கும் ஒரு லெவல் இருக்கு, கரெக்டா? ஸோ பிளான்ஸாலையும் ஒரு லெவல் அளவுக்கு தான் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ பிளான்ஸ் அப்சர்வ் பண்ற லெவலுக்கு மட்டும் தான் நம்ம கார்பன் எமிட் பண்ணணும். ஸோ நம்ம எமிட் பண்ற கார்பனை பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவா எமிட் ஆகுறது தான் குளோபல் வார்மிங் நடக்குது. அதனால தான் வந்துட்டு அட்மாஸ்பியர் சூடாகி குளோபல் வார்மிங் நடக்குது. ஸோ பிளான்ஸ் எவ்வளோ வந்துட்டு அப்சர்வ் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு நம்ம எமிட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு குளோபல் வார்மிங்கை ஒரு குளோபல் டெம்பரேச்சர் 2 டிகிரி செல்சியஸ் கீழே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்த்தோம். ஸோ அதுதான் வந்துட்டு நெட் ஜீரோ எமிஷன். நெட் ஜீரோன்னு என்னது, நம்மளோட அட்மாஸ்பியர்ல கார்பனே வந்துட்டு இருக்கக்கூடாது.
ஓகே நெட் ஜீரோவா இருக்கணும். ஸோ நம்ம எமிட் பண்றது பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும், மீதி எதுவுமே வந்து அட்மாஸ்பியர்ல இருக்காது. ஸோ அட்மாஸ்பியர்ல இல்லைன்னா ஆப்வியஸ்லி என்ன நடக்கும், குளோபல் வார்மிங் கம்மியாகும், கிளைமேட் சேஞ்ச் கம்மியாகும், சூடா இருக்காது அட்மாஸ்பியர். ஸோ அதுதான் நெட் ஜீரோ எமிஷன். ஸோ இந்த நெட் ஜீரோ எமிஷன் எப்படி நடக்கும், இந்த மாதிரி நியூக்ளியர் எனர்ஜி மாதிரி கிளீன் ஃபியூல் யூஸ் பண்ணா நடக்கும். ஸோ இந்த IAEA-ஓட இனிஷியேட்டிவ் வந்துட்டு ஆட்டம்ஸ் ஃபார் நெட் ஜீரோ இனிஷியேட்டிவ்னு பார்த்தோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இந்த மற்ற மெம்பர் ஸ்டேட்ஸ், இந்த சம்மிட்டோட மெம்பர் ஸ்டேட்ஸ்குள்ள கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படி நம்ம வந்துட்டு நெட் ஜீரோ எமிஷன் கொண்டு வரலாம், நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் பண்ணி எப்படி இந்த நெட் ஜீரோ எமிஷன்ஸ் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரீஸ் கூட கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த 3 தான் வந்துட்டு கீ டேக்அவேஸா இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா இந்தியாஸ் நியூ போஸ்ட் ஆஃபீஸ் இன் அண்டார்டிகா. ஸோ அண்டார்டிகால வந்து நம்ம ஒரு புது போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்துட்டு இப்போ செகண்ட் பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க அண்டார்டிகால. எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா பாரதி ரிசர்ச் ஸ்டேஷன்ல. ஸோ நம்ம அண்டார்டிகால 2 ரிசர்ச் ஸ்டேஷன் வச்சிருக்கோம். அதுல பாரதி ரிசர்ச் ஸ்டேஷன் ஒன்னு. அந்த பாரதி ரிசர்ச் ஸ்டேஷன்ல தான் இப்போ நம்மளோட செகண்ட் போஸ்ட் ஆஃபீஸை நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு அண்டார்டிகால இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம லெட்டர்ஸ் போடணும் அப்படின்னா அதுக்கான பின்கோட் என்னன்னா MH1718. ஸோ இந்த பின்கோட் போட்டு நம்ம அண்டார்டிகாவுக்கு நம்ம லெட்டர்ஸ் போட்டோம்னா போயிடும். ஓகே, ஸோ இந்த பாரதி ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு போயிடும். இப்போ இதோட பேக்ரவுண்ட் பார்க்கலாம். நம்ம 1984ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம அண்டார்டிகால லான்ச் பண்ணோம், செட்டப் பண்ணோம். ஸோ எங்கன்னா தக்ஷின் கங்கோத்ரி. இந்த தக்ஷின் கங்கோத்ரி தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ஸ்டேஷன் அண்டார்டிகால. ஓகே, இந்த தக்ஷின் கங்கோத்ரியில தான் நம்ம ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸுமே செட்டப் பண்ணோம். ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தக்ஷின் கங்கோத்ரி கீழே சம்மர்ஜ் ஆயிடுச்சு, ஐஸ்ல சம்மர்ஜ் ஆயிடுச்சு, கீழே முழுகிருச்சு. அதனால இது நம்ம டீகமிஷன் பண்ணிட்டோம், அந்த போஸ்ட் ஆஃபீஸையும் டீகமிஷன் பண்ணிட்டோம், அண்ட் ஆல்சோ அந்த ரிசர்ச் ஸ்டேஷனையும் டீகமிஷன் பண்ணிட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம், யூசேஜ் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது எங்கன்னா மைத்ரி ரிசர்ச் ஸ்டேஷன்ல வந்து அடுத்த போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம வந்து 1990ல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது யூஸ்ல தான் இருக்கு. இப்போ வந்துட்டு இன்னொரு பிரான்ச்சா நம்ம பாரதி ரிசர்ச் ஸ்டேஷன்ல இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம 3 ரிசர்ச் ஸ்டேஷன் வச்சிருந்தோம். ஒன்னு வந்து தக்ஷின் கங்கோத்ரி, அது சம்மர்ஜ் ஆயிடுச்சு, முழுகிருச்சு, அதனால அதை டீகமிஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு மைத்ரின்னு நம்ம ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணோம், அந்த இடத்துல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் செட்டப் பண்ணோம். நெக்ஸ்ட் பாரதின்னு இன்னொரு ரிசர்ச் ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணோம், அங்கேயும் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம செட்டப் பண்ணிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு கோவா போஸ்டல் டிவிஷன் கீழே தான் வரும். ஓகே, கோவாவோட போஸ்டல் டிவிஷன் கீழே தான் இந்த மைத்ரி அண்ட் பாரதி இந்த 2 போஸ்ட் ஆஃபீஸஸ்மே வரும். அண்ட் இந்த மேப்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் அண்டார்டிகா. ஸோ அண்டார்டிகாங்கிறது வந்துட்டு யாரோட பிளேஸும் கிடையாது. ஓகே, ஸோ எந்த கண்ட்ரியும் இது என்னோடது அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஆனா கண்ட்ரிஸ் வந்து ரிசர்ச் பீப்புள் அனுப்பலாம், சயின்டிஸ்ட் அனுப்பலாம், அங்க ரிசர்ச் பர்பஸஸ்க்காக அவங்க ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்தியா என்ன பண்ணிருக்குன்னா 3 ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம செட்டப் பண்ணோம். அதுல ஒன்னு நம்ம பார்த்த மாதிரி டீகமிஷன் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட பிரசன்ஸை வந்துட்டு நம்ம சிக்னிஃபை பண்ற மாதிரியும் நம்மளோட இன்ஃபுளுன்ஸை வந்து அண்டார்டிகால வந்து காட்டுற மாதிரியும் நம்ம 2 ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம செட்டப் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் வந்து தக்ஷின் கங்கோத்ரி, இது இப்போ இல்ல. இந்த இடத்துல தான் வந்து மைத்ரி இருக்கு, இது வந்துட்டு ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன், அண்ட் இங்க வந்துட்டு பாரதி இருக்கு. ஸோ இங்க இன்னொரு ரிசர்ச் ஸ்டேஷன். ஸோ மைத்ரி அண்ட் பாரதி தான் இப்போ நம்ம இந்தியால இருந்து அண்டார்டிகால வச்சிருக்க 2 ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கோபி தோட்டக்கூரா, இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் டூரிஸ்ட். இதுதான் வந்துட்டு நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இந்த கோபி தோட்டக்கூரா அப்படிங்கிறவர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியா சேர்ந்த ஒரு ஸ்பேஸ் டூரிஸ்டா வந்துட்டு ஸ்பேஸ்க்கு போயிருக்காரு. ஸோ இப்போ ஸ்பேஸ் டூரிசம்ங்கிறது பாப்புலரா வந்துட்டு இருக்கு. நம்ம ஊட்டி கொடைக்கானல்னு ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தோம், அடுத்தது வந்துட்டு சுவிட்சர்லாந்து அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க, அடுத்து அண்டார்டிகான்னு போயிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்க்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க டூர்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் டூரிஸ்டா இந்தியால இருந்து ஒரு இந்தியன் ஃபர்ஸ்ட் போனவர் யாருன்னா கோபி தோட்டக்கூரா அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்துட்டு எதுல போனாருன்னா இந்த NS-25 மிஷன்ல தான் வந்துட்டு இவர் ஒரு மெம்பரா போனாரு. இந்த மிஷன்ல 5 பேர் இருந்தாங்க, அதுல இவர் ஒண்ணு. அண்ட் இது யாரோடது அப்படின்னா ப்ளூ ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது யாரோட கம்பெனினா ஜெஃப் பெசோஸோட கம்பெனி. ஜெஃப் பெசோஸ் யாரு, அமேசானோட ஃபவுண்டர். அமேசானோட ஃபவுண்டர் தான் ஜெஃப் பெசோஸ். அவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு ஏரோஸ்பேஸ் கம்பெனி தான் இந்த ப்ளூ ஆரிஜின். இந்த ப்ளூ ஆரிஜின் கம்பெனி தான் இந்த NS-25 மிஷன் சொல்லிட்டு ஆரம்பிச்சு அனுப்புனாங்க. அதுல ஒரு மெம்பரா தான் இவர் ஒரு ஆஸ்ட்ரோநாட்டா போயிருக்காரு, ஒரு ஸ்பேஸ் டூரிஸ்டா போயிருக்காரு ஸ்பேஸ்க்கு. அண்ட் இது வரைக்குமே ஸ்பேஸ்க்கு ஒரு பிளாக் பர்சன் போனதே கிடையாது, ஆஸ்ட்ரோநாட்டாவோ எதுவாவுமே பிளாக் பர்சன் போனதே கிடையாது. ஆனா இந்த NS-25 மிஷன்ல எட் டுவைட் அப்படின்ற ஒரு பிளாக் பர்சன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போயிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் பர்சன் டு கோ டு ஸ்பேஸ் அப்படின்னா அது எட் டுவைட். அவர் வந்து இந்த NS-25 மிஷன்ல போயிருக்காரு.
ஸோ இந்த NS-25 அப்படிங்கிறது இது ஒரு ராக்கெட் சிஸ்டம். இதுதான் வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாரையும் ஸ்பேஸ் டூரிஸ்ட் எல்லாரையும் இந்த கார்பன் லைன் தாண்டி கூட்டிட்டு போறது. கார்பன் லைன்னா என்னது? இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா ஸோ இங்க இருந்து 100 கிலோமீட்டர்ஸ், ஸோ ஏர்த்ல இருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்க லைன் தான் இந்த கார்பன் லைன். இந்த கார்பன் லைன் தாண்டி போயிட்டா ஃபுல்லா ஸ்பேஸ். ஓகே, இதுதான் வந்து ஏர்த்தோட அட்மாஸ்பியரையும் ஸ்பேஸையும் பிரிக்கிற ஒரு பவுண்டரி லைன். இந்த கார்பன் லைன் இஸ் அ பவுண்டரி லைன். இதுதான் வந்து ஏர்த்தோட அட்மாஸ்பியரையும் ஸ்பேஸையும் பிரிக்கிற ஒரு லைன். ஸோ இந்த கார்பன் லைன் தாண்டி போயிட்டோம்னா நம்ம ஸ்பேஸ்க்கு போயிடுவோம். ஓகே, ஸோ இந்த கார்பன் லைன் தாண்டி நம்மளோட ஆஸ்ட்ரோனாட்ஸ் கூட்டிட்டு போற ஒரு ராக்கெட் சிஸ்டம் தான் இந்த NS-25 ராக்கெட் சிஸ்டம். ஸோ இதுல தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் டூரிஸ்டும் போயிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்தியா டெலிவர்ஸ் பிராமோஸ் மிசைல்ஸ் டு பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ்க்கு வந்துட்டு இந்தியா வந்து இந்த பிராமோஸ் மிசைல்ஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு எதனால இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா சவுத் சைனா சீ நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருப்போம். இந்த சவுத் சைனா சீல வந்து பிலிப்பைன்ஸ் அதோட ரோல் ஒரு அதோட பொசிஷனை அசர்ட் பண்ணிட்டு வருது. அண்ட் சைனா வந்துட்டு அதோட இன்ஃப்ளூயன்ஸை ரொம்ப அதிகமா காட்டிட்டு வருது சவுத் சைனா சீல. ஸோ 80% ஆஃப் சவுத் சைனா சீ அதோடது தான் அப்படின்னு சொல்லி சைனா கிளைம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு கவுண்டரா பிலிப்பைன்ஸ் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பிலிப்பைன்ஸ் வந்து சைனாவோட மூவை கவுண்டர் பண்றதுனால நாம பிலிப்பைன்ஸ் கூட நம்மளோட டிஃபென்ஸ் டைஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால பிலிப்பைன்ஸ்க்கு நம்ம பிராமோஸ் மிசைலை வந்து நம்ம இப்போ சப்ளை பண்ணிருக்கோம். பிராமோஸ் மிசைலுங்கிறது இந்தோ ரஷ்யன் ஜாயிண்ட் வெஞ்சர். இந்தோ ரஷ்யன் ஜாயிண்ட் வெஞ்சர்னா இந்தியா அண்ட் ரஷ்யா சேர்ந்து டெவலப் பண்ற ஒரு மிசைல் தான் இந்த பிராமோஸ் மிசைல். இது வந்துட்டு இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரூஸ் மிசைல் இன் தி வேர்ல்ட். ஸோ இருக்க எல்லா மிசைல்ஸை விட ஃபாஸ்டஸ்டா இருக்க மிசைல் இந்த பிராமோஸ் மிசைல். இது டெவலப் பண்றது இந்தியா அண்ட் ரஷ்யா சேர்ந்து. அண்ட் சவுண்டை விட 3 times ஃபாஸ்டரா இருக்கும். அண்ட் இந்தியால வந்து பிரம்மபுத்திரா ரிவர் இருக்கு அண்ட் ரஷ்யால மோஸ்குவா ரிவர் இருக்கு. சோ இதுல வந்துட்டு இந்த BRAH அப்படின்ற வார்த்தையும் இதுல வந்துட்டு MOS அப்படின்ற வார்த்தையும் இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சாங்க. அண்ட் இது ஒரு 2 stage மிசைல். 2 stageனா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு சாலிட் ப்ரோபலண்ட் யூஸ் பண்ணோம், சாலிட் ஃபியூவல் யூஸ் பண்ணோம். செகண்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு லிக்விட் ஃபியூயல் யூஸ் பண்ணோம். அண்ட் இட் இஸ் அ மல்டி பிளாட்ஃபார்ம் மிசைல். மல்டி பிளாட்ஃபார்ம்னா என்னது? ஏர்லயும் லான்ச் பண்ணலாம், லேண்ட்லயும் லான்ச் பண்ணலாம், சீலையும் லான்ச் பண்ணலாம். ஸோ எங்க இருந்து வேணா இந்த மிசைல் லான்ச் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் அ மல்டி கேப்பபிலிட்டி மிசைல். மல்டி கேப்பபிலிட்டினா டே டைம்லயும் லான்ச் பண்ணலாம், நைட் டைம்லயும் லான்ச் பண்ணலாம். அண்ட் எந்த வெதர் எப்படி வெதர் இருந்தாலுமே லான்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒரு மல்டி கேப்பபிலிட்டி மிசைல். அண்ட் இதுவுமே வந்துட்டு ஃபயர் அண்ட் ஃபர்கெட் பிரின்சிபிள். இட் ஒர்க்ஸ் ஆன் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் பிரின்சிபிள். ஸோ நம்ம ஒரு டைம் நம்ம லான்ச் பண்ணிட்டோம்னா நம்ம அதை மறந்து போயிடலாம். ஸோ அது கரெக்டா போய் டார்கெட்டை போய் ஹிட் பண்ணிடும். ஸோ அதுதான் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் பிரின்சிபிள். அண்ட் இதோட மற்ற பொட்டென்ஷியல் பையர்ஸ் யாரு, வேற யாரெல்லாம் இதை வாங்க போறாங்க அப்படின்னா வியட்நாம், UAE, இந்தோனேஷியா. ஸோ இந்த 3 கண்ட்ரீஸும் வந்துட்டு இந்த பிராமோஸ் மிசைல வாங்குறதா இருக்காங்க. ஸோ திஸ் அபவுட் பிராமோஸ் மிசைல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த 12 டாபிக்ஸ் கவர் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு மார்ச், ஏப்ரல் அண்ட் மே 2024 கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த 3 months கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.